தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் தமிழ்நாட்டில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 நாடாளுமன்ற தொகுதியும் என 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கையெழுத்திட்டார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, கோவை அல்லது கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி ஆகிய தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட கரூர் தொகுதி இந்த முறை திமுக களம் காண உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.